ஹரி ஓம் மகாகாளி. எச்சினி உபாசனை எனும் தலைப்பிலான ஓர் உரையை முன்பொரு சமயம் அடியேன் விவரித்திருந்தேன். அந்த உரையை செவிமடுத்த பலர் எம்மோடு பேசுகிற போது கருண எச்சினி குறித்தான தகவல்களை கேட்பார்கள். கருண எச்சினி குறித்தான தகவல்கள் வேண்டுமா, கர்ண பிசாசினி குறித்தான தகவல்கள் வேண்டுமா என கேட்கிற போது பலரும் சிறு தடுமாற்றத்தோடு இரண்டும் ஒன்றுதானே என்று பதில் சொல்வார்கள். கருண எச்சினி, கருண பிசாசினி இரண்டும் வெவ்வேறான தேவதா சக்திகள். இரண்டும் ஒன்று என கருதுவது மாபெரும் சாஸ்திர பிழையும் கூட. இந்த கருண எச்சினி குறித்து ஒரு அடிப்படையான சில தகவல்களை பரிமாற வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் சமூகத்தில் இருக்கிற சில குழப்பங்களை தெளிவடைய வைப்பதற்கு. கருண என்றால் காது என்று பொருள். எச்சினிகள் என்பது தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படாத, அதற்கும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய சில்மிஷங்கள் நிறைந்த ஒரு வினோதமான சக்தி ரூப வடிவங்கள், ஒரு தேவதா சக்திகள். மானுடர்களுடைய விருப்பத்திற்கு, அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு விரைந்து சித்தி தரக்கூடிய ஒரு தேவதைகள். இந்த தேவதைகளில் ராஜச தாமச குணங்கள் நிறைந்தவை பல உண்டு. இந்த கர்ண எச்சினி ராஜச குணமும் தாமச குணமும் கலந்த ஒன்று. அதாவது நல்ல குணமும் கெட்ட குணமும் கலந்த ஒரு எச்சினி வடிவம். எந்த நேரத்தில் எவ்வாறு அது நடந்து கொள்ளும் என்பது நம்முடைய மன சுய கட்டுப்பாடுகளுக்கு தகுந்து முடிவாகும். பொதுவாக எச்சினிகள் என்பது அர்த்த ஞான வாக்கு மனோசக்தி தரக்கூடியவை என்றாலும் எல்லா எச்சினிகளும் ஞான நிலைக்கு தன்னை நாடி வந்த மனிதர்களை உயர்த்தும் ஆற்றல் கொண்டவை அல்ல. பெரும்பாலானவை அனுதின வாழ்வியலுக்கு உகந்த, அந்த வாழ்வியலில் சிற்சில சிறப்புகளை கொண்டு மற்றவர்கள் வசீகரமாய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்து அருளக்கூடியவைகளாக மட்டும்தான் இருக்கிறது. இந்த எச்சினிகளை வசியம் பண்ணுவது, அதை நம்பால் அடக்கி ஆண்டு அதனுடைய அருளை பெற்று அதன் மூலம் தன்னுடைய வாழ்வை ஒருவன் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என எண்ணுவது நடைமுறையில் கடினமான பல படிகளை பயிற்சிகளை கடந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு சித்த நிலையாகும். இன்றைக்கு நடைமுறையில் சமூக ஊடகங்களில், இணையதளங்களில் 7 நாட்களில் எச்சினி வசியம், உடனடி பணம், நினைத்தது நடக்கும், எதிரி வசியம், விரும்பிய பெண்ணை அடைவது, இவ்வாறான கவர்ச்சி மிகு தலைப்புகளை சொல்லி இந்த எச்சினி வசியம் கற்றுத்தரப்படும், எச்சினி மந்திரம் உபதேசிக்கப்படும் என்கிற விளம்பரங்கள் பார்க்க முடிகிறது. இப்படியான விளம்பரங்களை நம்பி அதன் மூலம் அதை அடைய முடியுமா என்றால் ஒரு பொழுதும் அடைய முடியாது. காரணம், இந்த எச்சினி வித்தையை ஒருவர் சித்தியாக்க வேண்டும், தன் வசப்படுத்த வேண்டும் என்றால் ஏற்கனவே அதில் பெரும் வெற்றி கண்ட, எச்சினிகளினுடைய உபாசனையில் பெரும் நிலை பெற்ற, எச்சினியினுடைய பரிபூர்ண அருளை பெற்ற ஒரு குரு இருக்க வேண்டும். ஒரு குரு மூலமாக மட்டும்தான் இந்த எச்சினி உபாசனைகள், இந்த எச்சினி வசிய முறைகள், எச்சினி
மற்றொருவருக்கு அறிமுகப்படுத்துகிற படலமே நடத்த முடியும். அத்தகைய குருமார்கள் எவ்வாறான நடைமுறைகளை முன்வைத்து அதை பரிமாறுவார்கள், சொல்லிக் கொடுப்பார்கள் என்றால், நடைமுறை வாழ்வில் தனி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை, சத்தியத்தை தன்னை நாடி வந்த சீடனிடம் பெற்றுக்கொண்ட பிறகு, எந்த நிலையிலும் தவறான ஒன்றுக்காக இந்த எச்சினியை பிரயோகிக்க மாட்டேன் என்கிற சத்தியத்தை பெற்றுக்கொண்டு, இப்படியான பல கட்டுப்பாடுகள், கட்டளைகளுக்கு அந்த சீடன் சத்தியம் செய்து கொடுத்த பிறகு, குருவினுடைய பாதத்தை தொட்டு அவருடைய பாதையில் விடாது பயணிப்பேன், எந்த பிழையும் ஏற்படாது, என் மூலம் குருவுக்கு எந்த ஒரு தோஷமும் வந்து விடாது என்கிற உத்தரவாதத்தை எந்த சீடன் தருகிறானோ அந்த சீடனுக்கு அந்த குரு பரிமாறுவார். அகோரிகளில் ஒரு சில குழுக்களிடம் இத்தகைய எச்சினி உபாசனை முறை இன்றளவும் வெற்றிகரமாக இருக்கிறது. அதை சித்தி பண்ணி அவருடைய அனுதின வாழ்வில் செல்வாக்கோடு விளங்குவதற்கு அதை பிரயோகிக்கிறார்கள். காரணம், இந்த எச்சினி உபாசனை, எச்சினி வசிய முறைகள், அதிலும் குறிப்பாக எச்சினி கருண பிசாசினி வழிபாட்டு முறைகளே குடும்பத்திலிருந்து பெறுவது ரொம்ப கடினம். வீட்டில் அமர்ந்து மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி அந்த தேவதைகளை வரவழைத்து வசியம் செய்வது அல்லது தேவதைகளை தன்பால் கட்டுப்படுத்துவது என்பது ரொம்ப அரிதான விஷயம், ரொம்ப ஆபத்திலையும் முடியும். எந்த கணத்திலும் ஆபத்து நிறைந்த ஒரு விளையாட்டு என்பதனால் இதற்கு குருவினுடைய வழிகாட்டுதல் அடியடியாக தேவைப்படும். காரணம், இந்த எச்சினிகளை வசியம் பண்ணுவது என்பது நெருப்போடு விளையாடுவது, எந்த நிமிஷமும் தீக்காயம் பட்டுடும். அதனால் குரு இருந்து லாபகமாக அதனுடைய போக்குகளை பயிற்றுவிப்பார். பெரும்பாலும் வனத்தில், தனிமையில், இரவில் பல நாள் தனித்திருந்து தவம் மேற்கொள்ள வேண்டிய நிலை இந்த உபாசனைகளுக்கு இருக்கிறது. சில நேரங்களில் இடுகாடு சார்ந்த இடங்களில் அமர்ந்து ஜபம் பண்ண வேண்டிய நிலையும் இருக்கிறது. இந்த உபாசனையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் பல இரகசிய சமித்துகள், சில பொருட்கள், மூலப்பொருட்களை கைவரப்பெற வேண்டும். அதை பல பக்குவங்கள் செய்து அந்த பூஜைகளில் சேர்க்கணும். இது ஒரு நாள், 2 நாள், 7 நாள் பயிற்சியெல்லாம் இல்லை. அந்த குருவினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கே சில காலம் ஆகிவிடும். போய் பார்த்ததும் ஒரு 10,000 ரூபா பணம் கொடுக்குறோம், அவரை நமஸ்காரம் பண்ணுறோம், நீங்கள் வாங்க நாளைக்கே எல்லாம் சொல்லித்தரேன்னு சொல்கிறதுக்கான நிலை எந்த குருவும் செய்ய மாட்டான். இவன் தாங்குவானான்னு பார்ப்பதற்கு பல காலம் தன்னிடம் அலைய வைப்பார்கள். பல இடர்பாடுகள், அவமானங்களை அவன் தாங்குகிறானா என்று பார்ப்பார்கள். குருவிடம் உண்மையான விசுவாசம் இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பார்கள். ஏன்னா இவன்கிட்ட எடுத்து கொடுக்குற கத்தியால் கொடுத்தவனுக்கே ஆபத்து வந்துடும். அதனால் அந்த தர்மத்தை பேணக்கூடியவனா, அந்த தரம் உடையவனா என்பதை அறிந்துதான் இதை போதிக்கிறார்கள். இது ஏன் இவ்வளவு விவரமாக விவரிக்க வேண்டியிருக்கிறதுன்னா, ஒன்றனுடைய பலனை அறிகிற போது பரவசம் ஏற்படுகிறது, ஜனங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் அதை போய் அடையணும்னா அதுக்கு கொடுக்குற விலை ரொம்ப அதிகம். இந்த வித்தையில் பெரும் வெற்றி அடைபவர்கள் லட்சத்தில் ஒருத்தன் தான் அடைகிறான். இதுதான் உண்மை. இந்த விவரங்களை உங்களோடு பேசுகிற போது இந்த எச்சினி வசியம், எச்சினி உபாசனையை பயில்வதற்கு பலரிடம் பணம் கொடுத்தேன், பயின்றேன், பலனளிக்கவில்லை என்கிற அனுபவம் உடையவர்கள் தயவு செய்து கமெண்ட்டில் அதெல்லாம் பதிவு செய்யுங்க.
சமூக ஜனங்கள் மேலும் மேலும் ஏமாற்றம் அடையாமல் இருப்பதற்கு நாம் செய்கிற ஒரு நற்காரியமாகும். எச்சினி உபாசனையில் ஈடுபட தொடங்குகிற போது முதலில் தியானம், மந்திரம், மன ஒழுக்கம், மெல்ல 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 தான் ஒவ்வொரு கதவுகளாக திறக்கும். குரு கேட்டறிவார். நேற்றைய தினம் உனக்கு என்ன மாதிரி கனவு சொப்பனம் வந்தது, என்ன மாதிரி சகுனங்கள் தனித்து இருக்கும்போது எதிர்கொண்டாய், இப்படி ஒவ்வொரு கதவாக திறந்து அதனுடைய சூட்சமங்களை சொல்லி கொடுப்பாங்க. எச்சினி காதில் வந்து சொல்லும் என்பது ஒரு வகையில் ஒரு ஓமை தான். அது எல்லாம் ஒரு விதமான இன்னர் வாய்ஸ், உள்ளுணர்வு. எச்சினிகள் நடப்பு விஷயங்களை அந்த அறிவை மௌனமாய் பரிமாறும் என்றுதான் சாஸ்திர நூல்கள் விவரிக்கிறது. காதில் சொல்லும்னா ஏதோ செல்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டா கோயின்னு சத்தம் கேட்குதே, அந்த மாதிரி ஓசை கேட்கும் என்பது ஒரு ஓமை தான். அப்படி எந்த ஓசையும் யாருக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்காது. அவர்களுக்குள்ளும் அந்த ஓசையை கேட்கிற ஒரு பிரம்மை உணர்வு இருக்கும். உணர்வு சார்ந்தது தான். இப்போ எதிரில் ஒருவர் அமருகிறார், நல்ல பரிபக்குவமான இந்த உபாசனையில் வெற்றி அடைந்தவராக இருந்தால் அவர் கண்ணை மூடுகிற போது அவருடைய மனக்கண்ணில், மன உணர்வுகளில் 3 பேராக நடந்து வருகிற போது ஒருவர் அந்த கடையில் நின்று கொண்டார், 2 மட்டும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதான ஒரு காட்சி ஓட்டம் தெரியும். 3 பேராக வந்தீங்களா, ஒருத்தர் அங்கே இருக்கிறாரான்னு கேட்பார். அவர் ஆமான்னு சொன்னார்னா தான் அடுத்த செய்திக்கு போவார். அவங்க அதிலே வியந்துருவாங்க, இப்படி உட்கார்ந்த இடத்துல சொல்கிறாரேன்னு. இப்படியான அந்த உணர்வுகள் அவருக்கு ஒரு திரை பிம்பம் போல தென்படும். சில நேரங்களில் அவருக்குள்ளேயே அந்த சொற்கள் உள்ள உதிக்கும், அதை பதிலாக சொல்வார். கர்ண பிசாசினி என்பது முழுக்க முழுக்க வேறானது. பிசாசினி வகை மிகுந்த ஆபத்துடையது, முழுக்க தாமச குணம் கொண்டவை. அதாவது துர்குணங்கள் நிறைந்த ஒரு தேவதா சக்தி. உக்கிர வழிபாட்டின் மூலம் அடையக்கூடிய ஒரு விசேஷ ஆற்றல் வசியம்தான் இந்த கர்ண பிசாசினி. இது நேரடியாக கொடுக்கக்கூடிய தகவல்கள் அதிகாரமிக்கவையாக இருக்கும், கட்டளை பாவத்தில் இருக்கும். எதிர்மறையான விஷயங்களை எடுத்ததும் பேசும். ஒருவரை பார்க்கிற போது அவருக்கு தன் குடும்பமல்லாது மற்றொரு தொடர்பு இருக்கிறது என்கிற செய்தியை முதல்ல சொல்லும். எதிரில் இருப்பவருடைய எதிர்மறையான விஷயங்கள் விரைவாக கிடைக்கப்பெறும். அது மட்டுமல்லாது கண்டிப்பு, கட்டளை மிகுந்ததான வார்த்தைகள் அதனிடமிருந்து பிரயோகமாகும். அந்த கர்ண பிசாசினியை தன்பால் உருவேற்றி வைத்திருப்பவருடைய வாழ்வும் ரொம்ப கடினமான ஒரு வாழ்வு தான். எந்த நிமிடத்திலையும் ஒரு பெருந்துயரம் அவரையும் ஆட்கொள்ளும். ஏன்னா அதனுடைய குணாதிசயங்கள், அது நாடுகிற குணங்கள் எல்லாமே கெட்ட குணங்கள், எதிர்மறையான குணங்கள். எந்த நிமிஷத்திலையும் இந்த உபாசகரையும் ஒரு தவறு செய்ய தூண்டும். எந்த நிமிஷத்திலையும் தன்னுடைய ஒழுக்க நெறிகளிலிருந்து அவர் தடம் மாறுகிற வாய்ப்பை அது உருவாக்கிவிடும். அதனால் அந்த உபாசனையில் பெரும் வெற்றி அடைந்தவர்கள், ஓஹோன்னு பேரும் புகழாக இருந்தவர்கள் மிக விரைவாக ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார்கள். இந்த எச்சினி உபாசனைகள் எதுவாக இருந்தாலும் மூத்த ஓர் அனுபவம் வாய்ந்த குருவினுடைய வழியை பின்பற்றிதான் ஒருவர் தன்னை வளர்த்து கொள்ள முடியும்.
குரு இன்றி இவற்றை அடைய இயலாது. கர்ண எச்சினி நல்லதும் கெட்டதும் கலந்தது. நல்ல விஷயங்களை நீங்கள் நாடுகிற போது நல்ல குணத்தோடு அது நீடித்து வந்துவிடும். கர்ண பிசாசினி கெட்ட குணங்கள் மிகுந்தது. அதிடமிருந்து நல்ல விஷயங்களை கேட்டு வாங்கி செயல்படுத்துவது ரொம்ப கடினம். கர்ண எச்சினியை விட கர்ண பிசாசினிக்கான மந்திர ஜப முறைகள், மார்க்க முறைகளை கையாளுகிற போது விரைந்த சித்தி பெறும் வாய்ப்பு உண்டு. அதே போல் விரைவான அழிவு பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பும் அதில் மிகுதியாக உண்டு. மிக வேகமாக நடக்கும். எல்லாம் ஆபத்துகளும் மிக வேகமாக நடக்கும். அதனால் இந்த விஷயங்களை நாடுகிறவர்கள் சர்வ ஜாக்கிரதையாக நடணும். சைவ வைணவ ஆகம முறைகளில் இந்த மாதிரியான உபாசனைகளுக்கு இடமில்லை. இந்த தேவதா சக்திகளுக்கு ஆலயங்களில் உருவ வழிபாடுகள் கிடையாது. இதெல்லாம் இந்த கணக்கிலே சேர்க்கப்படாதது. தெய்வ நிலைகளுக்கு உயர்த்தப்படக்கூடிய ஆற்றல்கள் அல்ல. இதெல்லாம் நம்ம பள்ளிக்கூட படிப்பு 10ல் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்படியாவது பாஸ் ஆகணுமேன்னு முயற்சிக்கிறவர்கள் டியூஷன் படிக்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி இதெல்லாம் ஒரு டியூஷன் படிப்பு. டியூஷன் படிப்பு அங்கீகரிக்கிறது இல்லை. அது நீங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கிறது தான். அது மாதிரி ஒரு முறை தான் இது. இதனுடைய நல்லது கெட்டது ரெண்டத்தையும் சம்பந்தப்பட்ட சாதகர்கள் தான் எதிர்கொள்ளணுமே ஒழிய இதனால் ஏற்பட்ட பாதிப்புக்கு போய் எங்கேயும் நிற்க முடியாது. இந்த மாதிரியான உபாசனைகள் சித்தி பெறுகிறது இட்ஸ் பிகம் பவர் பட் நாட் விஸ்டம். சில அதிகார அமைப்பு சில பல செல்வாக்குகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் ஞானத்திற்கு ஒருபொழுதும் வழிவகுக்காது. இந்த உபாசனைகள் மூலம் ஒருவர் பெரும் முக்தியை பெற முடியுமா என்றால் அடையவே முடியாது. நடைமுறைகளில் சமூகத்தில் சௌரியமான வாழ்வுக்கு வழிவகுக்கும். ஆனால் அதுவும் நிரந்தரம் இல்லை. இதை யார் கையாளுகிறார்கள்? ஏற்கனவே பரிபூர்ண ஒரு துறவு, குறிப்பாக சொன்னோம்னா அகோரி மாதிரியான வாழ்வு, அவர்களுக்கு சில பல சுய தேவைகள் இருக்கும். யாருக்கோ ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுத்து அதன் மூலம் இன்னொரு விஷயத்தை நடத்துவதற்கு, ஒரு பெரிய நிர்வாகம் பண்ணுவதற்கு சில நேரங்களில் இது போன்ற விசேஷமான மானுடர்கள் இந்த வித்தைகளை கையாளுவார்கள். தன்னை யாரும் நெருங்கக்கூடாது, தன்னை அச்சத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற வித்தைகளை வைத்திருப்பார்கள். இதெல்லாம் ஒரு முறையான குரு வழியில் அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய காலத்துக்கு முன்பாக எதை எங்கே எடுத்தாங்களோ அங்கேயே வச்சு எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. நடைமுறைக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இந்த கலைகள் பயன்பட்டன. இப்போ நவீன காலத்தில் இந்த மாதிரி கலைகள் தங்களுடைய சுகபோக வாழ்வுக்கு உதவும் என்கிற கண்ணோட்டத்தோடு பலரும் அணுகுகிறார்கள். அதை பெரிதாக சித்தி பண்ணுவது, அதில் பெரும் சாதனையை புரிவது என்பது அரிதிலும் அரிது என்பதை உணர்ந்து வீணான விளம்பரங்களில் சிக்கி பெரிய பொருளை இழக்க வேண்டாம். அதனால் உங்களுக்கு மேலான பாதிப்புகள் ஏற்படும். இந்த பாதையில் பயணத்தில் சித்தி பண்ணக்கூடியவர்கள் கூட பாதி கிணறு தாண்டி இருக்கிற நிலையில் ஏதேனும் ஒரு சில பிழைகள் செய்திருப்பார்கள், அல்லது குருவனுடைய நிந்தனைக்கு ஆளாகி விடுவார்கள். ஒரு தகுதி இல்லாதவனுக்கு ஏதோ கொடுத்துட்டோம் போல் இருக்க, அவன் இப்பயே நம்மளை மதிக்கலையே, ஆணவமாக இருக்கிறானேன்னு ஒரு கணம் குரு நினைத்தால் அந்த பாதி நிலையில் அவனை
மன பாதிப்புக்கு ஆளாக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்துடும். இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, நல்லா இருந்ததுக்கெல்லாம் கெடுத்துக்கிட்டானேன்னு நினைக்கும்படி வந்துடும். மனச்சிதைவு அடையக்கூடிய வாய்ப்பு இந்த விஷயங்களில் வரும். அதனால் இந்த உரையை நிகழ்த்தியதனுடைய நோக்கம் எல்லாரும் எச்சினியை வசியம் பண்ணுங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க என்று சொல்வதல்ல. இப்படியெல்லாம் செய்து முன்னேறலாம் என்று வீணான கற்பனை வழிகளை நாடினீர்கள் என்றால் லாபத்தை விட நஷ்டம் அதிகம் உண்டு. அதை நாடுவதற்கான தகுதியே நம்மிடம் பெரும்பாலானவர்களிடம் இருப்பதில்லை என்பதையும் உணரணும். போட்டி, பொறாமை, பேராசை, காமம் இதெல்லாம் அறவே இல்லாத ஒரு பரிபக்குவம் உடையவன், ஒரு நல்ல ஒரு துறவுக்குள்ள நல்ல ஒரு முதிர்ச்சியை பெற்றிருப்பவனுக்கு தான் இந்த வித்தையை சீக்கிரம் சித்தியாகும். இத்தகைய தேவதைகளும் விரும்பி அவர்களிடம் போய் இருக்கும். இவர்களிடம் இருந்தால் நமக்கு ஒரு பெரிய கௌரவம் என்று கருதும். ரொம்ப பேராசை உடையவன், போட்டி பொறாமைகள் உடையவன், அழுக்கான எண்ணங்கள் சிந்தனை உடையவன், அவர்கள் நாடுகிற போது அந்த தேவதைகள் அவனிடம் வருவ இஷ்டப்படாமல் அவனை சிரசில் அடித்து அவனை மனநல பாதிப்புக்கும் ஆட்படுத்தும். அதனால் இந்த மாதிரியான கலைகளில் மீது ஆர்வம் கொள்ளுகிறவர்கள் முதல்ல நமக்கு அந்த தகுதி இருக்கிறதா? அப்படியான தகுதி இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய குரு உங்களை எதிர்கொள்வார். குருவின் மூலம் பயில வேண்டிய முறையான பாடம், முறையான வித்தை தான் இந்த மாதிரியான எச்சினி உபாசனைகளை பெறுவது. அந்த குரு அதில் பெரும் வெற்றி அடைந்தவர் என்பதை அவர் முதல்ல சமூகத்தில் நிரூபிச்சிருப்பார். எல்லாரும் இன்றைக்கு எச்சினி மந்திரங்கள் நான் சொல்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் அந்த எச்சினி உபாசனையில் கெட்டிக்காரரா, பேர் பெற்றவரா, வெற்றி அடைந்தவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே எதுவும் இருக்காது. அவரால் எதுவும் செய்ய முடியாது. இந்த எச்சினி உபாசனையில் வெற்றி அடைந்தவர்கள் எதையும் செய்துவிட முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வந்திருக்கிற உங்களுடைய பையில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். பையில் ஒரு பொருளை வைக்கலாம், ஒரு பொருளை எடுக்கலாம். அப்படியெல்லாம் ஒரு மாயாஜாலங்களை செய்வார்கள். மனதில் தோன்றுகிற விஷயத்தை மட்டும் கண்டறிந்து சொல்வதல்ல, நடைமுறை செயல்பாடுகளிலும் கூட சில விஷயங்களை செய்ய முடியும். அந்த அளவுக்கு வித்தை உடையவரா, அவர் நம்மை பக்குவப்படுத்துவாரா, வழிநடத்துவாரா என்கிறதெல்லாம் நீங்கள் அறிந்து செயல்படணும். ஒரு பெரும் காலம் அங்கே செலவிடப்படும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 7 நாள் 10 நாள் 2 மாதத்தில் பயிற்சி பெற்றேன், இப்போ நான் பெரிய எச்சினி உபாசகர், நான் நினைக்கிறது நடக்குது என்றெல்லாம் சொல்லவே முடியாது. விழிப்பாக இருங்கள். ஹரி ஓம் மகா காளி.